நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. விருத்தாசலத்தில் திமுக மேற்கு மாவட்ட சார்பில் மொழி போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட திமுக, விருத்தாச்சலம் நகர திமுக, கடலூர் மேற்கு மாவட்ட திமுக மாணவரணி மற்றும் நகர திமுக இளைஞரணி மற்றும் நகர திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் விருத்தாச்சலம் வானொலி திடலில் நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சி.வே. கணேசன் தலைமை தாங்கினார். விருத்தாச்சலம் நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கிலி முருகதாஸ், நகர செயலாளர் தண்டபாணி, ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம்.எஸ். கணேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் திமுக தலைமை கழக பேச்சாளர் சோம செந்தமிழ்ச்செல்வன், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் வேலூர் ரமேஷ், நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகள் குறித்து சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மொழிக்காக 1964 ஜனவரி 25ஆம் தேதி திருச்சி ரயில் நிலையம் முன்பு உயிர்நீத்த அரியலூர் மாவட்டம் கீழப்பழூர் மொழிப்போர் தியாகி சின்னசாமி மனைவி கமலம் அம்மாள் மற்றும் அவரது மகள் திராவிட செல்வி ஆகியோரிடம் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தனது 1 மாத சம்பளம் ரூபாய் 1,00,000 காசோலை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போரில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.